ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 3 நீத்தார் பெருமை 27வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தகுதியுடையவன் யார்? யார் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு உரிமையுடையவன், தகுதியுடையவன் தெரியுமா? ஒரு இடத்திலே சொல்வார் திருவள்ளுவர், கர்மம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு. இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தகுதி யாருக்கு இருக்கிறது என்றால், எடுத்த காரியத்தை நிறைவேற்றி தருகின்றவன் எவனோ அவன்தான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதி உள்ளவன் என்று சொல்வார். எந்த ஒரு மனிதனும் அவனவனுக்கு என்று ஒரு வேலை இருக்கிறது. அந்த எடுத்துக்கொண்ட வேலையை திறமையாக எல்லோரும் பாராட்டும்படியாக அதை நிறைவேற்றி தர வேண்டும். அது மனிதனுக்கு அழகு. அது பெரியவன் என்ற புகழை தரும். அது சொல்ல முடியாது. செய்து முடித்த பிறகு உனக்கும் இன்பம் மற்றவர்களுக்கும் இன்பம். எப்படிப்பட்ட பெரிய காரியத்தை செய்து விட்டான் இந்த பையன், மிகப்பெரியவன் பாய்வன், உருவத்தில் வயதில் சிறியவன் ஆனால் அறிவிலே பெரியவன் என்று சொல்வார்கள். அதை போல இந்த நீத்தார் என்று சொல்கின்றோமே, இல்லற வாழ்க்கையிலே வாழ்வாங்கு வாழ்ந்து மிக சிறப்பும் பெற்று புகழ் பெற்ற இந்த மனிதர்கள் துறவற வாழ்க்கைக்கு வந்து விட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு பொதுமக்களுக்கு நன்மை செய்வதுதான் துறவற வாழ்க்கை. அவர்கள் என்ன செய்வார்கள்? எப்படி அவர் இந்த நிலைக்கு வந்தார்கள்? சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிந்தவர்கள் அவர்கள். சுவை எல்லாவற்றையும் சுவையாக இருக்கிறது என்பதற்காக எல்லாவற்றையும் சாப்பிட்டு இந்த உடலை நோய்க்கு இருப்பிடமாக ஆக்கிக் கொள்வார்கள். நோய் நிறைந்த உடம்பாக ஆக்கிக் கொள்வார்கள். சுவை என்று சொல்லி எத்தனையோ சுவை இருக்கிறது. 6 சுவை இருக்கிறது. அந்த 6 சுவை பண்டங்களை, உணவுகளை அளவுக்கு மீறி சாப்பிடலாமா? ஐஸ்கிரீம் என்று சொல்கிறார்கள், ஜூஸ் என்று சொல்கிறார்கள், சாக்லேட் என்று சொல்கிறார்கள். எல்லாம் மிக அருமையான சுவை, பெருத்த மிக இனிப்பு, மிக மிக இனிமை வாய்ந்த பொருட்கள், சுவைமிக்க பொருட்கள். அதற்காக அளவுக்கு மீறி சாப்பிட்டால் என்ன ஆகும்? அளவோடு சாப்பிட்டால் உனக்கு நல்லது, உன் உடம்புக்கு நல்லது. மேற்கொண்டு உன்னுடைய தொழில்களை, உன்னுடைய காரியத்தை மிக சிறப்பாக செய்யலாம். உடல் வலிமை பெறும். அளவுக்கு மீறி சாப்பிட்டால் உடம்பு நோய்க்கு ஆட்பட்டு உடல் வலிமை குறைந்து நீ எடுத்த செயல் எதுவுமே நிறைவேறாமல் நோய்வாய்ப்பட்டு மருத்துவரிடம் பணத்தை கொட்டி கொடுத்து பொருளாதாரத்திலே சீரழிந்து உடல் நலமும் கெட்டு மனநலம் கெடும். அதனாலே உடல் நலம் கெடுகிறது, பணம் போய்விடுகிறது. இவ்வளோ பணம் ஆகிவிட்டது, மனம் ஒழிகிறது, மனம் சீரழிகிறது, மனநலம் பாதிக்கப்படுகிறது. மனநலம் பாதிக்கப்பட்டால் பைத்தியம் பிடித்துவிடும். குடும்பத்தில் யாரிடம் இன்பமாக பேச முடியாது. மனைவி மக்களிடத்தில் கூட இன்பமாக பேச முடியாது. வெள் என்று நாய் குறைப்பது போல குறைப்பான். ஏன்? அவனுக்கு பொருளாதாரத்தில் இழப்பு, உடம்பிலே வலி, தாங்க முடியாத உடல் வலி. காரணம் என்ன? தேவையில்லாத பொருட்களை தேவைக்கு அதிகமாக உண்டாய். அதனால்தான் இந்த வம்பு உனக்கு வந்தது. எல்லோரும் பழித்து பேசுகின்ற நிலைமைக்கு வந்து விட்டாய். ஆகையினாலே சுவையை அடக்கு. சுவையான பொருட்களை கொஞ்சமாக அருந்து. ஒளி, இந்த கண் இருக்கிறதே ஒளி, இந்த பார்வையினாலே எதையே வேண்டுமானாலும் பார்க்கலாம் என்று பார்க்கக்கூடாது. சில பேர் இரவு முழுவதும் படம் பார்க்கிறார்கள், சினிமா படத்தை பார்க்கிறார்கள், கண்ட படத்தை பார்க்கிறார்கள், பார்க்கக்கூடாத படத்தை எல்லாம் பார்க்கிறார்கள். ப்ளூ ஃபிலிம் என்று சொல்லுகிறார்கள். ப்ளூ ஃபிலிம் இரவெல்லாம் பார்க்கிறார்கள். தேவையில்லை. உன்னுடைய உடம்பு பாதிக்கும், மனம் பாதிக்கும், குடும்பம் பாதிக்கும். மனைவி மக்கள் கூட, அவர்கள் கூட வெறுக்கின்ற அளவுக்கு நிலைமை வந்துவிடும். தாய் தந்தையர் வெறுப்பார்கள். ஆகையினால் இதெல்லாம் செய்யார். ஒளி, கண்ணால் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. எதை பார்க்க அதை பார்க்க. ஊறு, இந்த உடம்பை வைத்துக்கொண்டு என்ன வேண்டுமானாலும் நான் மிக வலிமையானவன் என்பதற்காக எவ்வளோ கீழ்த்தரமான செயல்களை எல்லாம் செய்கிறார்கள். ஒருத்திக்கு ஒருவன் என்று வாழ்ந்தால் போதும். என்னுடைய உடம்பு மிக பலம் பொருந்திய உடம்பு, நான் எத்தனை பெண்கள் வேண்டுமானாலும் நான் மணந்து கொள்வேன் என்றால் வாழ்க்கை சீரழிந்துவிடும். உடம்பே பாதிக்கப்படும். யாருக்கு வருத்தம்? எல்லோருக்கும் வருத்தம். ஓசை, காதிலே என்னென்னமோ கேட்கிறோம். சில பேர் கேட்கிறார்கள், பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமே, காது கிழிந்து விடுகிற அளவுக்கு சத்தம் போட்டு அந்த செல்ஃபோனையோ அல்லது வேறு கருவிகளையோ சத்தத்தோடு கேட்கிறார்கள். மற்றவர்களுக்கு பாதிக்குமே. ஏன் இவருக்கே பாதிக்கும்?
இவனுக்கே காது பாதிக்கப்படும். காது பாதித்தால் நரம்புகளெல்லாம் பாதிக்கப்படும். மூளைக்கு செல்கின்ற நரம்பெல்லாம் பாதிக்கப்படும். அளவோடு சத்தத்தை அனுபவிக்க வேண்டும். காதிலே கேட்கின்ற எதையுமே எதை பாட்டு கேட்கலாம், அதற்காக சத்தமாக கேட்கக்கூடாது. அதனால் உனக்குத்தான் கேடு வரும். இப்படி 5 உறுப்புகளையும் அடக்கி அதன் வழியிலே செல்லாமல் தகுந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு இந்த 5 புலன்கள் வழியாக இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். தேவைக்கு அதிகமாக அந்த புலன்கள் வழியை இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தால் உன் வாழ்க்கை சீரழிந்து விடும் என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.